அண்மைச் செய்தி. மசோதாக்கள் மீது முடிவு எடுக்க ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதிக்க முடியுமா என்று தற்போது கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்தது தொடர்பாக குடியரசுத் தலைவர் தற்போது அது தொடர்பாக கேள்வி கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார். ஆண்டன், வணக்கம். மசோதாக்கள் மீது முடிவு எடுக்க ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதிக்க முடியுமா என்று குடியரசுத் தலைவர் தற்போது கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதம் தொடர்பான முழு விவரங்கள். அதாவது மசோதாக்கள், அரசால் அனுப்பப்படக்கூடிய மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு இதுவரையில் அரசியலமைப்பு ரீதியாக ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு கால வரம்பு எதுவும் நிர்ணயம் செய்யப்படவில்லை. இந்த நிலையில்தான் அண்மையில் கடந்த மாதம் 8ஆம் தேதி உச்சநீதிமன்றமானது ஒரு தீர்ப்பு ஒன்றினை வழங்கியிருந்தது. அதில் ஆளுநர் உரிய முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்துவது, மசோதாக்கள் மீது ஆளுநர் உரிய முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்துவது சட்ட ரீதியான பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும். ஆளுநர் ஒரு மாதத்தில் இதுபோன்ற விவகாரங்களில் முடிவெடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டால் அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படும் பொழுது இந்த விவகாரங்களில் 1 to 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பினை வழங்கியிருந்தது. இந்த தீர்ப்பானது பல்வேறு ரீதியாக சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது. இதுபோன்று ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் இதுபோன்ற உத்தரவுகளை பிறப்பிக்க முடியுமா என்று சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் குடியரசுத் தலைவர் தற்பொழுது இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்திற்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். மசோதாக்கள் விவகாரத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பி குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தில் கடிதம் எழுதினார். அதாவது 14 கேள்விகளை அவர் குடியரசுத் தலைவர் 14 கேள்விகளை எழுப்பி உச்சநீதிமன்றத்தின் கருத்தினை அதில் கேட்டிருக்கின்றார். அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருந்தது, அவருடைய எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் அரசியலமைப்பு ரீதியாக நிர்ணயிக்கப்பட்ட கால அவகாசம், ஆளுநரால் அதிகாரங்களை பயன்படுத்தும் முறையும் இல்லாத நிலையில் இதுபோன்ற உத்தரவுகள் மூலம் காலக்கெடுவை விதிக்க முடியுமா உச்சநீதிமன்றம் என்று அவர் கேள்வி எழுப்புகின்றார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 143 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த கேள்விகளை எழுப்பியிருப்பதாகவும் உச்சநீதிமன்றத்தின் பரிசீலனைக்காக இந்த கேள்விகளை எழுப்பியிருப்பதாகவும் அது குறித்த தனது கருத்தினை தெரிவிக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கோரியிருக்கின்றார். அவருடைய கேள்விகள் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 200 கீழ் ஒரு மசோதா ஆளுநருக்கு தாக்கல் செய்யப்படும் பொழுது அவருக்கு உள்ள அரசியலமைப்பு சட்ட விருப்பங்கள் என்ன என்ற ஒரு கேள்வி. அதன் பிறகு 2வது கேள்வியாக இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 200 கீழ் ஒரு மசோதா ஆளுநர் முன் சமர்ப்பிக்கப்படும் பொழுது அமைச்சரவையால் வழங்கப்படும் உதவி மற்றும் ஆலோசனைக்கு ஆளுநர் கட்டுப்படுகிறாரா என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார். 3வது கேள்வியாக இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 200 கீழ் ஆளுநரின் அரசியலமைப்பு விருப்புரிமையை பயன்படுத்துவது நியாயமானதா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். 4வதாக இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 366, இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 200 கீழ் ஒரு ஆளுநரின் நடவடிக்கைகள் தொடர்பாக நீதித்துறை மறு ஆய்வுக்கு முழுமையான தடையா என்றும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அரசியலமைப்பு ரீதியாக நிர்ணயிக்கப்பட்ட கால அவகாசமும் ஆளுநரால் அதிகாரங்களை பயன்படுத்தும் முறையும் இல்லாத நிலையில் இந்திய அரசியலமைப்பின் 200வது பிரிவின் கீழ் உள்ள அனைத்து அதிகாரங்களையும் ஆளுநர் பயன்படுத்துவதற்கு நீதிமன்ற உத்தரவுகள் மூலம் காலக்கெடுவை விதிக்க முடியுமா என்றும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 201 கீழ் ஜனாதிபதி அரசியலமைப்பு ரீதியாக நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு மற்றும் அதிகாரங்களை பயன்படுத்தும் முறை இல்லாத நிலையில் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 201 கீழ் ஜனாதிபதி தனது விருப்புரிமையை பயன்படுத்துவதற்கு காலக்கெடுவை விதிக்க முடியுமா மற்றும் நீதித்துறை உத்தரவுகள் மூலம் செயல்படுத்தும் முறையை பரிந்துரைக்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்புகின்றார். இதுபோன்ற 14 கேள்விகளை குடியரசுத் தலைவர் தற்பொழுது உச்சநீதிமன்றத்திற்கு கேள்வி எழுப்பி அது தொடர்பான கருத்தினை தெரிவிக்குமாறு அந்த கடிதத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். மோனிகா, தகவல்களுக்கு நன்றி ஆண்டன்.